ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஜிலேபி மீன் சுத்தம் செய்கிறது, அதாவது க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மீனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பண்ணா மீன். கடையிலேருந்து இப்போ தான் வெட்டிட்டு வந்தாங்க. அதை வந்து நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலில் வந்து மீனை தட்டிக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மீனில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும். இந்த மஞ்சள் பொடி சேர்த்திங்கன்னா ஸ்மெல் அடிக்காது. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா அந்த மீனில் உள்ள செல் வந்து கொஞ்சம் வரும். மீன் வந்து நம்ம வந்து கையை வச்சு க்ளீன் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. மீனில் இருக்க அந்த குடலை ஃபுல்லாக தூர எடுத்துக்கோங்க. நல்லா அந்த விரலில் இருக்க நகத்தை வச்சு அப்படியே நல்லா சுரண்டிங்கன்னா அந்த செவில் ஃபுல்லாக தூர வந்துடும். அதாவது செல். நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. வால்லையுமே மீனோட வால்லையுமே அந்த செல்லை ஃபுல்லாக அப்படியே நகத்தை வச்சு அப்படி சுரண்டி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். எனக்குமே மீன் வந்து ஃபஸ்ட் வந்து க்ளீன் பண்ண தெரியாது. அம்மா வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அதை நான் பக்கத்துலேருந்தே பார்த்து பார்த்து இப்போ நான் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடுவேங்க. நானும் ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். லாஸ்ட் பார்த்தா ரொம்ப ஈஸி. இதுலேயுமே அந்த குடலை ஃபுல்லாக தூர எடுத்துக்கோங்க. இது வந்து மீனோட தலை. இதில் தான் கருப்பேன்னு ஒரு சின்ன ஒரு குட்டி முட்டை மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் உடையாத அளவுக்கு நேக்காக எடுக்கணும். அப்படி உடஞ்சிட்டுனா குழம்பு வைக்கும்போது மொத்த குழம்பு வம்பா போயிடும். அவ்வளோ கசப்பு எடுக்கும். அதனால் உடையாத அளவுக்கு நைஸாக எடுத்துடணும். இதுவுமே உள்ளே இருக்க குடல் ஃபுல்லாக தூர எடுத்துருங்க. நல்லா அந்த நகத்தை வச்சு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். ஒவ்வொரு மீன் துண்டுமே கழுவி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கருப்பு பண்ணா. இந்த பண்ணால் வந்து ஒரே ஒரு முள் தான் இருக்கும். நல்லா நீல முள்ளாக ஒரு முள் தான் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்துடலாம். அந்த வெள்ளை பண்ணா மீனில் வந்து, அதாவது ஜிலேபி மீனில் வந்து நிறைய முள் இருக்கும். அதனால் அந்தளவுக்கு நாங்கள் வந்து வாங்க மாட்டோம்.
இந்த கருப்பு மண்ணா மீன் வாங்கி தான் சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்புக்கு. இதுவுமே தலையில் உள்ள ஒரு பகுதி தான். இதில் வந்து செவில் இருக்கும், ரெட் கலர் சிவப்பு கலரில் இருக்கும். அதை வந்து தூர எடுத்துடணும். இல்லை இதுவுமே சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது. அதனால் அதையும் தூர எடுத்து போட்டுருங்க. ரொம்ப பூ வணக்காக இருக்கும், ரெட் கலர் பூ வணக்காக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் டைம் கழுவியாச்சு. இது வந்து செகண்ட் டைம். மீனை ஃபுல்லாக வானலில் எடுத்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் ஃபஸ்ட் டைம் எப்படி கழுவினோமோ அதே மாதிரி நல்லா கை வச்சு தேய்ச்சிக்கோங்க. அந்த ரத்தம் இருக்கும், அந்த ரத்தம் வந்து நல்லா கழிச்சு தேய்ச்சிங்கன்னா அப்படி ஈஸியாக போயிடும். மறுபடியும் இந்த செல் இருந்தனாலுமே நல்லா அந்த நகத்தை வச்சு தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக போயிடும். நல்லா தண்ணியில் முக்கி முக்கி அப்படி கழுவினீங்கன்னா ரத்தம் அப்படி தூர போயிடும். சில பேர் வந்து சாம்பல் வச்சுக்கிடுவாங்க. சாம்பலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதில் தொட்டு தொட்டு மீன் ஏற்கனவே அழுவுமா, அந்த சாம்பலை தொட்டவுடனே அந்தளவுக்கு அழுவாது. அதை வச்சு நல்லா தொட்டு தொட்டு அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது அதுவுமே ஈஸியாக இருக்கும். இப்படி கையை வச்சு அப்படியே இது பண்ணிங்கன்னா ரத்தம் ஃபுல்லாக தூர இதாயிரும். ரெண்டாவது டைம் சூப்பராக கழுவியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து மூணாவது டைம். மீனை எடுத்து போடவா இல்லை தண்ணியை ஊற்றவான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி தண்ணியை ஊற்றிடுவோன்ட்டு தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்சம் மீனை எடுத்து போட்டுக்கிட்டேன். நல்லா இந்த கை வச்சு 2 கை வச்சு அப்படியே இது பண்ணோம்னாலே நல்லா தேய்ச்சி விட்டாலே அந்த செல்லும் தூர போயிடும், அதில் இருக்கிற ரத்தமும் தூர போயிடும். இன்னொரு பிளேட்டில் அந்த கழுவி வச்ச மீனை வந்து எடுத்து வைக்காண்டி ஒரு பிளேட் எடுத்தேன். மீன் கழுவ தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து ஈஸியாக கற்றுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி.
3 டைம் கழுவியாச்சு. இப்போவுமே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் வந்து 4 டைம் கழுவுவேன். ஒரு சில பேர் 7 டைம் கழுவாங்களாம். 7 நேரம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவருங்க. 4 டைம் தான் கரெக்டு. நல்லா அந்த கையை வச்சு அப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. மீன் சூப்பராக க்ளீன் ஆயிரும். இது வந்து 2 கிலோ மீன் 2 கிலோ மீன் வந்து நாங்கள் மட்டும் சாப்பிட மாட்டோம். அப்புறம் என் பையன் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க. அப்புறம் என் பொண்ணு வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதனால தான் நாங்கள் 2 கிலோ மீன் வாங்கியிருக்கோம். பாதி மீன் அப்புறம் பொரிக்கிறதுக்கு, பாதி மீன் வந்து குழம்பு வைக்க. சூப்பராக 4 நேரம் கழுவியாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.